வெல்கம் டு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் vlog. வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் கொடுத்து உங்கள் ஆதரவு கொடுங்க. டாபிக் உள்ள போகலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. இந்தியாவோட அணு ஆயுத திறனை பற்றி பேசும்போது அணு ஆயுதம் மட்டும் முக்கியம் கிடையாது, அதோட டெலிவரி சிஸ்டத்தையும் நம்ம பேசணும். அதாவது ஒரு அணு ஆயுதத்தை எதிரி இலக்க நோக்கி செல்லக்கூடிய ஒரு டெலிவரி சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு டெலிவரி சிஸ்டத்தை நம்ம பார்க்க போறோம். அதுதான் அக்னி சீரியஸ், குறிப்பா அக்னி 5. இது உங்க கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்க கார்த்திக். பொதுவா ஒரு அக்னி 5 ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 5000ல இருந்து 6000 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும் அப்படின்னு ஓப்பன் சோர்ஸ் மதிப்பீடுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ என்ன விவாதம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்னி 5 MK2. இந்த அக்னி 5 MK2ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எர்லியரா இந்த MK1 அதாவது அக்னி 5 வெர்ஷனை விட நிறைய 20 to 25% வெயிட்டை குறைச்சிருக்காங்க புதிய காம்போசிட் மெட்டீரியல் மூலயமா. இந்த வெயிட்டை குறைச்சது மூலயமாகவும் ஃபியூல் கொஞ்சம் எஃபிஷியன்சி பண்ணது மூலயமாகவும் இதோட ரேஞ்சு வந்து 8000 கிலோமீட்டர் அதுக்கு அதிகமால செல்லக்கூடியும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. இன்னும் ஸ்பெகுலேட்டிவா சில கிளைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் செல்ல முடியும்னா இந்தியாவில இருந்து எவ்வளவு தூரம் செல்ல முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு சிலர் கேட்கலாம், இது அமெரிக்காவோட மெயின்லேண்டை அடிக்குமா, அலாஸ்காவை அடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இந்தியாவோட நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்தது. இந்தியாவில் ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அணு ஆயுதம் கொண்டிருப்பது மட்டும் போதாது, அதை தேவையான நேரத்தில் பாதுகாப்பாகவும் நம்பகமாகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டெலிவரி சிஸ்டம் வேணும். அந்த டெலிவரி பிளாட்ஃபார்மோட டெஸ்டிங் சக்ஸஸ் ரேட்டும் நம்மளுக்கு முக்கியமாக வேணும். முதல்ல நம்ம லேண்ட் பேஸ் பற்றி பார்க்கலாம். லேண்ட் பேஸில் வந்து பேலஸ்டிக் மிசைல் மூலமாக ஏவுவாங்க. அதை வந்து சிலோஸ் அப்படி இல்லைன்னா கேனிஸ்டரில் மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது ஏர்கிராஃப்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடுமே பார்த்தீங்கன்னா இந்த சிலோஸ் அப்புறம் ஹேர் பேஸ்லேருந்து லான்ச் பண்ணுறதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சப்மரின் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைல் இதை வந்து எந்த ஒரு நாடு அடையுதோ அதுவே ஒரு நியூக்ளியர் ட்ரையடை கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம லேண்ட்லேருந்து லான்ச் பண்ணுற அக்னி சீரியஸ் பார்த்தீங்கன்னா அக்னி சீரியஸில் லான்ச் பண்ணுற எந்த பேலஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதை வந்து நிலத்தில் நம்மளால் சீக்கிரமாக குயிக்காக டெப்ளாய் பண்ணிவிட்டு நம்மளால மொபிலிட்டி மூலயமா ஈஸியாக சர்வே ஆட முடியும். லான்ச் பண்ணிட்டு அங்கேருந்து நம்மளால சீக்கிரம் வேற இடத்துக்கு மூவ் பண்ணவும் முடியும். ஒரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாக்குதல் நடத்துறது மட்டும் கிடையாது, நம்ம எதிரியோட எந்த இடத்த அடிக்கிறோம், எவ்வளவு கவரேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். அக்னி 5 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு லாங் ரேஞ்ச் டிட்டரன்ஸ் மிசைல்னு சொல்லலாம். ஓப்பன் சோர்ஸில் இதை பற்றி நிறைய ஸ்பெகுலேஷன் இருந்தாலும் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ தரவுப்படி இது வந்து 5000லேருந்து 6000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மிசைல் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸில் நிறைய ஃபேக்டர் வந்து டிஃபர் ஆகும். பேலோடு வெயிட் டிஃபர் ஆகும், ஃபியூல் எஃபிஷியன்சி நம்ம என்ன சொல்லியிருக்கிற மாதிரி, ட்ரஜெக்டரி நம்ம இது எங்கேருந்து லான்ச் பண்ணுறோம், லான்ச் லொக்கேஷன், ரீஎன்ட்ரி கான்ஃபிகரேஷன், இவங்க எல்லாருமே ஒரு மிசைலோட எஃபெக்டிவ் ரேஞ்சை கூட்டவும் செய்யும், பாதிக்கவும் செய்யும். அதனால ஒரு மிசைலோட மேக்சிமம் ரேஞ்ச் என்ற கேள்வின்றது இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும், அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு பேலோடு குறைஞ்சிச்சுன்னா மிசைல் ரேஞ்ச் அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு தான் பிசிக்ஸ் கான்செப்ட் படி சொல்றாங்க. ஒரு மிசைல் அதிக எடையை சுமந்து செல்ல வேண்டியதா அதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும், அதிக ஃபியூல் தேவைப்படும். பேலோடு குறைக்கும் பட்சத்துல அதே ப்ரொபோர்ஷன் சிஸ்டம் அதை அதிக டிஸ்டன்ஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதனாலதான் பேலஸ்டிக் மிசைல் ரேஞ்ச் மற்றும் பேலோடு ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிசைலோட மேக்சிமம் பேலோடு கான்ஃபிகரேஷன் கிடைக்கிற ரேஞ்சில் அதே மிசைல் ஒரு குறைஞ்ச பேலோடு எடுத்துட்டு போகும்போது அதோட ரேஞ்ச் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும்னு நம்பப்படுது. இது ஒரு முக்கியமான டெக்னிக்கல் பாயிண்ட்னு சொல்லலாம். அக்னி 5 MK2 இதுல இப்போ ஒரு முக்கிய பகுதிக்கு வருவோம். இந்த டெவலப்மெண்ட்ல முக்கியமாக பேசப்படுற ஒண்ணுதான்
அட்வான்ஸ்டு காம்போசிட் மெட்டீரியல். இதை பயன்படுத்துவது மூலம் மிசைலோட ஸ்ட்ரக்சரல் வெயிட்டை குறையுது. இதை ஸ்ட்ரக்சரல் வெயிட் குறையிறது மூலம் இதுக்கு கூடுமான ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மிசைலோட ஓவரால் மாசு, ப்ரொபல்ஷன் சிஸ்டம், எனர்ஜிலாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது பேலோடு நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சை விட அதிக எடை போகிறதுக்கு, தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மிசிலோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டோட்டல் மிசில் பாடி வெயிட்ல 20% குறைக்கிறன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அது வந்து மிசிலோட பர்ஃபார்மன்ஸை வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும், ரேஞ்சையும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு மிசைல் ரேஞ்சில் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொபலண்ட், ஸ்ட்ரக்சர், பேலோட், ஏரோடைனமிக், கைடன்ஸ், ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், லான்ச் கண்டிஷன் என பல காரணிகள் உண்டு. அதனால வெயிட் ரிடக்ஷன் ஆக்சுவல் ரேஞ்ச் பெனிஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்குன்னு டெக்னிக்கல் டேட்டா எல்லாமே சொல்ல முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானா 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் சாத்தியமா அப்படின்னு இப்போ கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது. சில எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பர்ட் சொல்கிறபடி அக்னி 5 போன்ற மிசைல்களில் பேலோடு மற்றும் கான்ஃபிகரேஷன் மாற்றங்கள் அடிப்படையில் 6000 கிலோமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக ரேஞ்சு போகும் அப்படின்னே சொல்கிறாங்க. குறைந்த பேலோடு கான்ஃபிகரேஷனில் 8000 கிலோமீட்டர் வரைக்கும் இது கண்டிப்பாக ஈஸியாக பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம டாபிக்கு வருவோம். 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இப்போ பரபரப்பான டாபிக் அதுதான். சில அனாலிசிஸ் என்ன சொல்றாங்க மீடியா டிஸ்கஷன்ல, அக்னி 5 MK2 10,000 கிலோமீட்டர் அடையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பழைய கான்ஃபிகரேஷனை விட மிசைல் பாடி வெயிட் குறைக்கப்பட்டு பேலோட் கான்ஃபிகரேஷன் மாற்றப்பட்டா ரேஞ்சு கண்டிப்பாக கணிசமாக சின்ன ரேஞ்சில் நல்ல ரேஞ்சு, அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ற 5000 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டருக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு டெக்னிக்கல் பாசிபிலிட்டியாகவும் எக்ஸ்டர்னல் எஸ்டிமேட் என்ற அளவில் தான் பார்க்க வேணும். அதாவது 10,000 கிலோமீட்டர் டிஸ்கஷன் ஒரு புதிய கிளைமாகவே முன்வைக்கப்படுகிறது. 10,000 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைத்தா இப்போ ஜியோகிராஃபியில் நம்மளோட அட்வான்டேஜை பார்ப்போம். ஒரு மிசைல் தியரட்டிக்கலாக 10,000 கிலோமீட்டர் இருக்குன்னா அதோட கவரேஜ் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்தியாவோட சென்ட்ரல் அல்லது வெஸ்டர்ன் பகுதிகளிலிருந்து லான்ச் செய்யப்பட்டா அதோட பொட்டென்ஷியல் ஃபுட் பிரிண்ட், அதோட தடம் பதிக்கும் இடம் பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா பெரும்பாலான, அதாவது ஆல்மோஸ்ட் 80 to 90%, சென்ட்ரல் ஏசியா, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா மற்றும் யூரோப்போட ஒரு பல பகுதிகளும் சொல்லலாம். மேலும் ஈஸ்ட் டைரக்ஷன் லான்ச் பண்ணும்போது, அதாவது பெசிபிக் ரீஜன் நோக்கி கவரேஜ் 10,000 கிலோமீட்டர் நம்ம பண்ணும்போது இது அலாஸ்கா வரைக்கும் செல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ தியரட்டிக்கல் ஜியோகிராஃபி அடிப்படையில் பார்த்தா இந்தியாவின் சில லான்ச் லொக்கேஷன்ல இருந்து அலாஸ்காவின் சில பகுதிகளை ரேஞ்சு அதோட கவர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் தியரட்டிக்கல்ல மேக்சிமம் ரேஞ்சு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு மிசைல் 10,000 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ரேஞ்சு கொண்டதாக இருந்தாலும் அது முழுமையான டிஸ்டன்ஸை ஒவ்வொரு பேலோடு கான்ஃபிகரேஷன் அடையும் என்று நம்ம அர்த்தம் இல்லை அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்றாங்க. MK5 அக்னி MK2 நிச்சயமா அலாஸ்காவை தாக்கும் அப்படின்னு இப்போ உறுதியாக கூறுவது சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலாக 10,000 கிலோமீட்டர் அப்படின்னு அதை நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா, அதாவது நம்ம அக்னி 5 10,000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா 2-3 டெஸ்ட்ல அலாஸ்காவோட சில பகுதிகளை கண்டிப்பாக தியரட்டிக்கலா கவர் பண்ண முடியும். அமெரிக்காவோட மெயின்லேண்ட் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இன்னும் பெரிய கேள்வி. ஏன்னா அலாஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மெயின்லேண்ட்ல வரல. அலாஸ்காவையும் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒன்றா கருத முடியாது. இந்தியாவில இருந்து நியூயார்க், வாஷிங்டன் டிசி போன்ற யூஎஸ் ஈஸ்ட் கோஸ்ட் பகுதிகளில் இருக்கும் டிஸ்டன்ஸுக்கும் அலாஸ்கா டிஸ்டன்ஸும் வேறுபட்டது. அதாவது அலாஸ்கா வந்து கொஞ்சம் பக்கம். இதே நீங்கள் லாஸ் ஏஞ்சலஸ், சான் பிரான்சிஸ்கோ போன்ற வெஸ்ட் கோஸ்ட் பகுதிகளுக்கும் வேற ரேஞ்சு தேவைப்படும். அதனால 1000 கிலோமீட்டர் இருந்தால் யூஎஸ் மெயின்லேண்டை முழுவதையும் கவர் செய்ய முடியும் என்று நேரடியாக கூற முடியாது. சில சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் மெயின்லேண்டு பல்வேறு பகுதிகளுக்கு 12,000 13,000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம யூஎஸோட மெயின்லேண்டை அடைய முடியும்.
14,000 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா, அதற்கு மேல இன்னும் எக்ஸ்ட்ரா கவரேஜ் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது 15,000 கிலோமீட்டர் கிடைச்சா, யுஎஸ் மட்டும் இல்ல, உலகத்தோட எந்த பொசிஷனையும் நம்ம ரீச் பண்ண முடியும். இதுதான் உலகத்துல இப்போ யுஎஸோட மினிட்மேன், ரஷ்யாவோட RS-28, சைனாவோட DF-41, டாங்ஃபன் 41 போன்ற ICBM கூட அந்த குரூப்ல வந்து இந்த 15,000 கிலோமீட்டர்ன்றது இணையம். இந்தியா இதை ஏன் இன்னும் வேகமா டெவலப் செய்யலைன்னா, இங்க டெக்னாலஜி மட்டும் காரணம் இல்ல, ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி. அதாவது ஒரு நாடு நம்ம தாக்கணும் அப்படின்ற நம்மளுக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. நம்மளுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ யூஎஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு 8,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற மிசைல் இருக்குதுன்ற வரைக்கும் அவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு பெருசா எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டாங்க. நம்மளுக்கே 8,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் மிசைலே சைனாவை ஃபுல்லா டாமினேஷன் பண்றதுக்கு போதும். ஆனா நம்ம ஒரு 10,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டருக்கு மேல ஒரு மிசைலை உருவாக்கிட்டோம் அப்படின்னு யூஎஸ்க்கு தெரிஞ்சா, அது டிப்ளமேட்டிக்கலா மட்டும் இல்லாம ஸ்ட்ராட்டஜிக்காவும் நிறைய இஷ்யூ வரும். டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் வரும், ஆர்ம் ரேஸ் வரும், ரீஜனல் எஸ்கலேஷன் வரும். இப்ப நம்ம ஒரு 5,000 10,000 கிலோமீட்டர் ஜம்ப் பண்ணோம்னா, பாகிஸ்தான் சைனா கிட்ட போய் பிச்சை எடுத்தாவது எனக்கு ஒரு 4,000 கிலோமீட்டராவது ஏதாவது கொடுங்கன்ட்டு அவங்க மிசில போயிட்டு ஏதாவது போட்டு காப்பி அடிச்சுட்டு வந்துருவாங்க. இதனால நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய நியூக்ளியர் டிட்டரன்ஸ், நம்மளை தாக்க வர கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கணுமே தவிர மற்ற கண்ட்ரிய பயம் கொடுத்தணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. இதனாலதான் நம்ம அக்னி சிஸ் அப்படி அப்புறம் சூர்யா ICBM இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இன்னும் போஸ்ட்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோன்னே சொல்லலாம். இல்லைன்னா நம்ம அதாவது ஒரு நாடு எப்போ கிரியோஜெனிக்ல முன்னோடியா இருக்கிறோமோ, ICBM போன்ற தொழில்நுட்பம்லாம் அந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம ஜியோ பொலிட்டிக்கலா மற்ற நாடுகளை கூட சமாதானமா போனோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுனால அக்னி 5 நம்ம 5,000 6,000 கிலோமீட்டர் ரேஞ்சிலேயே நம்ம இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இதை ஒரு 8,000 கிலோமீட்டர் ரேஞ்சு கண்டிப்பா கொண்டு போவாங்க. ஆனா 12,000 15,000 கிலோமீட்டர் கொண்டு போகும்போது கண்டிப்பாக யூஎஸ் கிட்ட இருந்தே நம்மளுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அது மட்டும் இல்லாம ஐரோப்பா கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அதனால நம்மளுக்கு இப்ப இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல்ல பக்கத்துல இருக்கிற சைனா, பாகிஸ்தான், அப்புறம் துருக்கி இவங்களால சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்தா போதுன்னு இந்தியா முடிவு பண்ணிருக்கிறதா நம்ம நம்புவோம். மேலும் இந்த டேட்டா உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கார்த்தி தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட் சேனலை உடனே ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.